ஜெனசிஸ் சாப்டர் 42. இந்த 42ஆம் அதிகாரத்திலே தானியம் அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தானியத்தால் நிரப்பப்பட்ட சாக்கு, a sack filled with grain. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து நம் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள், உமது அடியார்கள் நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்போது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை என்றான். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் கட்டளையிட்டான். இங்கே யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் கொள்வதற்காக ஒரு எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் எகிப்திற்கு வருவதை பார்க்க முடிகிறது. அங்கே எகிப்து தேசத்தின் அதிபதியும் தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் தானியத்தை கொடுத்ததான யோசேப்போடு பேசி தாங்கள் வந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். பின்பு அவர்கள் கொண்டு வந்த சாக்குகளிலெல்லாம் யோசேப்பின் கட்டளையின்படி தானியங்கள் நிரப்பப்படுகிறது. சாக்குகளில் எப்படி தானியம் நிரப்பப்பட்டதோ அதே போல நம்முடைய இருதயமாகிய சாக்குகளிலும் வசனமாகிய தானியம் நிரப்பப்பட வேண்டும். நாம் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் முயற்சிக்கும் போது, அதை வாஞ்சிக்கும் போது நம்முடைய இருதயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வசனமாகிய தானியம் நிரப்பப்பட்டு முழுவதும் வசனங்களால் நிரப்பப்பட்டுவிடும் என்பதை சாக்குகளில் நிரம்பியிருந்த தானியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, வழிக்கு வேண்டிய ஆகாரமாக கொள்ளப்பட்ட தானியம், grain received as a food to be fed. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 25 பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. இங்கே இவர்கள் திரும்பவும் கானானுக்கு சென்று சேரும் வரைக்கும் வழிக்கு ஆகாரமாக இந்த தானியம் பயன்பட்டது. நாமும் இருதயத்தில் சேர்த்து வைத்திருக்கிற தானியமாகிய வசனங்களை நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் அதை பயன்படுத்த வேண்டும். வசனம் அந்த ஆகாரமானது எப்படி திருப்திப்படுத்தி வழிப்பிரயாணத்தை தொடர உற்சாகப்படுத்துகிறதோ அதுபோல வசனமானது நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு பகுதியையும் திருப்திப்படுத்தி உற்சாகத்தோடு நாம் பயணிக்க உதவி செய்யும். மூன்றாவதாக, கொட்டப்பட்ட தானியம், ஸ்பில்ட் கிரைன். ஆதியாகமம் 41:35 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமடிப்பு இருந்தது. இங்கே யோசேப்பிடத்திலிருந்து கொள்ளப்பட்டதான தானியம் சகோதரருக்கு பகிரப்பட்டு தகப்பன் வீட்டிலே அனைவரும் பயன்படும்படியாய் கொட்டப்படுகிறது. தானியம் கொட்டப்படும் போது அது சிதறி எல்லா இடங்களிலும் பரவி காணப்படும். அதுபோல் நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற வசனமும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுவது மட்டுமல்ல, அது பகிரப்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிலே கொட்டப்பட வேண்டும், அது சிதறப்பட வேண்டும். அப்போது அது அனைவருக்கும் பயன் கொடுக்கும் வகையில் அனைவராலும் பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, தானியம் சாக்கில் எப்படியாக சுமக்கப்பட்டதோ அதுபோல் வசனத்தை நம்முடைய இருதயத்தில் சுமந்து வசனத்தின்படி வாழ்ந்து பிறரையும் அதன்படி வாழ வைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தானியத்தை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனமாகிய தானியத்தை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் சேர்த்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நிமிடமும் அதை எங்கள் வாழ்க்கையாக்கி மற்றவர்களையும் அதன்படி வாழ வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.